ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷெங்யானை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷன் ஆகிட்டுருக்கா. ஏன்னா அங்கே ஃபியூனல் போயிட்டுருக்கு. அங்கே நம்ம ஷாவ் தான் இறந்து போயிருக்கான். அங்கே உள்ளே என்ஷாகிறது நம்மளோட ஹீரோ ஃபூசாங் தான். அவங்க பக்கத்தில் வந்துட்டு என்ன அழுதுட்ருக்கான்னு டச் பண்ணதும், நீ இப்போ என்னை தொடாதன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. இப்போ நீ எப்படி இந்த மாதிரி என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணதும், உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, எந்த இடத்துல வந்து நீ எப்படி பிஹேவ் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், இப்போ என் பிரதர் இறந்து போயிட்டான், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு தான் சொந்தம், உன்னையும் தான் சேர்த்து அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்கு. நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறா. நான் ஒன்று லவ் பண்ணலை, உன் பிரதர் ஷாவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா. ஏன்னா வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஷாவ் அவ்வளோ காப்பாற்றி இருந்திருக்கான். ஸோ அதுக்காக வந்துட்டு அவள் லவ் பண்ணிட்டு அவன் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா. அப்போ அப்படியா, பட் ஆனால் நீ எனக்கு சொந்தமாச்சேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ரொம்ப கோவமாயிட்டு, நீ பெரிய பாவம் பண்ணிட்டுருக்க, நரகத்துக்கு தாண்டா போக போகிறேன்னு சொன்னதும், ஏன்னா ஓகே பாவத்தை கூட சேர்ந்து 2 பேரும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணதுமே கோவமாயிட்டு கத்திச்சிக்கா. அப்போ தான் என்ன சென்ஸ் ஆகிட்டு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ உண்மையிலே ஒரு பெரிய மாஃபியா தான். ஸோ அப்போ அவனை கொலை பண்ணுறதுக்கு அவங்க கூட நாளே ட்ரை பண்ணி இருந்திருக்கான். அவனை பிடிச்சிடுறாங்க. இப்போ யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் பயந்துட்டு 3 மில்லியன் கொடுத்தாங்கன்னு சொன்னதுமே, அப்படியா என்னோட வேல்யூ வந்து அவ்வளோதாடான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஒழுங்கா நீ உண்மையை சொல்லிடு, கண்டிப்பாக நான் வந்து உன்னை விட்டுருவேன், இல்லை நான் போட்டு தள்ளிடுவோன்னு சொன்னதும் பயந்து போயிட்டு, எல்லாமே ஃபுல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம், உங்களோட பொசிஷன் வந்து வேணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே, அப்போ அங்கே யாருன்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் சொல்கிறதுக்கு மலைக்கிறான். அங்கே வந்து போட்டு தள்ள சொன்னதும் பயந்து போயிட்டு, அங்கிள் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இவன் பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கான், இவனை போய் எப்படி மன்னிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இத்தனை வருஷமாக கூட சேர்ந்து வேலை பார்த்துருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ மன்னிக்க ரெடியாக இல்லை. அவன் ரொம்பவே டேஞ்சரான ஒரு பர்சன் தான். கோவம் ஆகிட்டு அவனை போட்டு தள்ளிடுறான். பட் அங்கே கரெக்டாக பார்த்தா அங்கே ஆளுங்க வந்து ஷூட் பண்ணிவிட்டு பெரிய ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த சைடில் பார்த்தா நம்மளோட ஹீரோயின் செங்யானை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு புக் எல்லாமே எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கா. என்னப்பா உங்கள் பிரதரை தான் நான் பிக் பண்ண வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இன்னுமே ஆளவே காணமேன்னு சொன்னதுமே, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, நீ அங்கே வெயிட் பண்ணு, வந்ததுமே பிக் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வர்றது பார்த்தா அடிபட்டு நம்ம ஹீரோ தான். சோப்பாங்க அவன் ப்ளீஸ் எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா அவனோட துப்பாக்கியில் புல்லட் எல்லாமே காலியாகிருது. அப்போ அங்கே ஹீரோயின்மே அங்கே விலகி போன்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கே ஆளுங்க வரதை பார்த்துட்டு அவள் கிஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறா. பட் இவனுக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவளை போய் அவங்க கிஸ் பண்ணதுமே அவள் ரொம்ப கோவம் ஆகிட்டு பிடிச்சி அடித்து தள்ளி விட்டதும், அந்த ஆளுங்க எல்லோரும் வந்ததும் உடனே ஹக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணதுமே கப்புள்ஸ் போல் அப்படின்ற சைட்டு அவங்க கண்டுக்காமல் போகிறாங்க. ஸோ இவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு தலையில் இருக்க அந்த ரிப்பன் எடுத்து கையில் கட்டி விட்டதும், கட்ட முடியாமல் இருக்கானேன்னு செட்டு ஹெல்ப் பண்ணதும் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ ஹீரோயினை பிடிச்சவன் திரும்ப கிஸ் பண்ணதுமே கோவமாயிட்டு மரியாதை என்கிட்ட அந்த விலகேறுன்னு சொல்லிட்டு திட்டான். ஸோ அப்போங்க அவங்க நம்ம ஷாவ் கால் பண்ணதுமே என் ஃபோனை பிக் பண்ணும்போது, உன் சிஸ்டர் இன்லாம் உன்னை பிக் பண்ண வந்துட்டாங்க, நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டா. நான் ஃபோன் பண்ணுறேன் அவங்களுக்குன்னு சொல்கிறப்ப இவன் ஃபோன் பண்ணால் ஹீரோயின் ஃபோனை பிக் பண்ணுறா. இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. பட் கரெக்டாக அப்பாங்க வேறு ஒரு பர்சன் கால் பண்ணதுமே அவனுக்கு இதான் தன்னோட சிஸ்டர் இன்லான்னு தெரிய மாட்டுது. வந்து போனதும் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லும்போது கோவமாயிட்டு மரியாதையை என்கிட்ட வந்து விலகிருடான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. பார்த்ததுமே ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் லவ் வந்துடுது. கண்டிப்பாக நீ எங்கே போனாலும் சரி, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஸ்டார்ட்லேருந்து வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவங்க எல்லாரும் உங்களை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே, எனக்கும் என்னோட பிரதருக்கு தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சொந்தம், அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை அப்படின்றத சொல்லும்போது அவங்க சரி அவளை பற்றி நான் விசாரிக்க சொன்னேன்னு சொன்னதும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. சரி அவங்க வந்து பேர் ஷெங்யான் தான் அப்படின்றத சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டுமே இருக்காங்க, ஸ்கூல் டீச்சர் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹீரோயின் ஃபோட்டோவையும் பார்க்குறான். பட் அந்த பாய் ஃப்ரெண்டு ஃபோட்டோவை பார்க்க போகிறான். பட் அதுக்குள்ளே பார்த்தா அவங்க பிரதர் கால் பண்ணிடுறாங்க. இப்போ பாட்டி இருக்கு இல்லையா, அங்கே நான் உன்னோட சிஸ்டர் இன்லாவை கூட்டிகிட்டு வரேன், நீ அங்கே வந்து அவளை மீட் பண்ணிக்கோன்னு சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு, கண்டிப்பாக பிரதர் நானுமே சிஸ்டருக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் கிஃப்ட் எல்லாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். சார் இப்போ அவங்களோட பாய் ஃப்ரெண்டை என்ன சார் பண்ண அப்படின்றத சொன்னதும், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன, எனக்கு கவலை இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஷாவை பார்த்தா, நான் வந்து ஃபுல் ஃபேமிலியை சேர்ந்தவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியக்கூடாது, நீ அதை மறைச்சிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஒரு ஸ்கூல் டீச்சர்ன்ற மாதிரி தான் அவட்ட அங்கே ப்ரிட்டன் பண்ணிட்டு இருக்கான்.
ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவளுக்கு தெரியாது. அப்பாங்க சரிப்பா, நாளைக்கு என்னோடய ஃபேமிலி மீட்டிங்கில் அவங்க உன்னை வந்து ஏதாச்சும் டீஸ் பண்ணி பேசிட்டாங்கன்னா நீ எனக்காக பொறுத்துக்கோன்னு சொன்னதுமே நான் ஏன் கோவப்பட போகிறேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. ஒரு இவனுக்கு வந்து சின்ன ப்ராப்ளம் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ ஹீரோயினை ஹிட் பண்ணதே அவன் தான். பட் ஹீரோயின் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்டே போய் ஹெல்ப் கேட்டிருக்கா. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அங்கே அதுலேருந்து அவகிட்ட தான் வந்து ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு அவன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் அவங்க கிஸ் பண்ணுறான். பிறகு எங்கள் ஹீரோ அங்கே கிஃப்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான். அந்த மெய்டு வந்து என்ன சார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக கிஃப்ட்டுன்னு சொன்னதுமே இல்லை என்னோட சிஸ்டர் இன் லாக்குன்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு செடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே நீ ஃபஸ்ட்டு மரியாதையை வெளியே போன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ராகுறா. ஸோ அதை பார்த்துட்டு அவன் அங்கே பின்னாடியே போகிறான். இவன் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவள் வர்றான். போடுறதுக்காக அங்கே ஆளை கூப்பிட்டதுமே இவன் அங்கே உள்ளே போனதும் அப்போ அங்கே நான் வந்து உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது என்ன பண்ணிட்டுருக்க, மரியாதையை நீ விலகி போ அப்படின்றத சொல்லும்போது வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது கோவம் ஆகிட்டா அவள் எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, உன்னோட யூஸ்லெஸ் பாய் ஃப்ரெண்ட் என்னை விட நல்லா எப்படி பார்க்க முடியும், உன்னை என்கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவானான்னு சொல்லிட்டு இந்த நெக்லஸ் வந்துட்டு உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், இது வேறு ஒருத்தவங்களுக்காக சூஸ் பண்ணேன் பட் இதை நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். ஹீரோயின் அதை பிச்சு எரிஞ்சு விட்டுட்டு மரியாதை என்கிட்ட விலகேறுன்னு சொல்லிட்டு போகிறா. நீ என்கிட்ட வந்து இப்போ எஸ்கேப் ஆகி போகலாம் பட் நிரந்தரமாக கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவங்க வெளியே வரும்போது அந்த கேர்ள்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே போனது வந்து அந்த ஃபேமிலியோட பையன் தான்ப்பா, டேஞ்சரஸான மாஃபியா, இவர்கிட்ட யாராலும் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்ற விஷயத்த பேசுனதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டுமே அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷா வர்றான். உனக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணி கொடுத்தா. அதே நெக்லஸ் அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க தூக்கி போச்சா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றத சொல்லும்போது இது யாரோ தப்பாக எனக்கு அனுப்பியிருப்பாங்கப்பா, எனக்கு இப்போ தூக்கம் வருது நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. பட் அவனுக்கு புரிஞ்சுக்குது ஏதோ வந்து தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு யார் இதை அனுப்புனதுன்னு சொல்லிட்டு அவன் விசாரிக்க சொல்கிறான். ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிச்சேக்கா. அங்கே நம்ம ஹீரோவுமே இருக்கான். ரொம்ப என்ஜாய் பண்ணி அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னால் புரியாதான்னு சொன்னதும் அப்படியா, அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் ஃபோட்டோவை வேகமாக மறைச்சிக்கிறா. அங்கே ஃப்ளார் இருக்கவுமே நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஃப்ளார் எடுத்து தலையில் வைக்க போனதும் எனக்கு ஃப்ளார் பிடிக்காதுன்னு சொன்னதுமே அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் நீ சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் தேவைப்படுதோ எல்லாமே நான் உனக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன், பட் நீ எனக்கு மட்டும் சொந்தமாயிடணும்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது உனக்கு புத்தி வராதா, பிடிக்காதவங்களை ஏன் இப்படி போர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஷாவ் கால் பண்ணதுமே வாய் அப்படியே மூடிக்கிறான். அப்போ இருக்கு நீ வந்து கண்டிப்பாக வரணும் உன் சிஸ்டர் இல்லாவை மீட் பண்ணுறதுக்குன்னு சொன்னதுமே அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர், பட் இந்த நார்மலான பொண்ணை போய் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, அவள் உங்களுக்கு கரெக்டான விளான்னு சட்டி கேட்கும்போது நீ அவளை மீட்டே பண்ணலை, மீட் பண்ணாமல் எப்படி நீ அவளை பற்றி பேசுவ, அவள் உண்மையிலே தங்கமான பொண்ணு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே அப்படின்றத சொல்லும்போது இங்கே அந்த சவுண்டு கேட்டதுமே என்னாச்சு என்ன சவுண்டுன்னு சொன்னதும் வேற ஒன்றும் இல்லை பிரதர், ஒரு வைல்டு கேட்டு தான், அதை கடிக்க ட்ரை பண்ணுறது என்னதுன்னு சொன்னதும் அவன் என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. பார்த்து அந்த ஒயில் கேட்டு ஒன்றவே கடிச்சிடாமன்னு சொன்னதுமே அது என்னோட கேட்டு அதை எப்படி என் இஷ்டத்துக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் பிரதர் அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் இந்த டைம் உன்னை சும்மா விடுறேன், இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியோட பார்ட்டியை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே சார் அந்த நெக்லஸ் அனுப்புனது உங்களோட பிரதர் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஷாவுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சுக்கு. பட் அது அவங்க சிஸ்டர் இன்லாக்காக பை பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரியும் போது நான் வந்து தப்பாக என் பிரதரை பற்றி யோசிக்கிறேன்னு சேட்டாவே யோசிக்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே இருக்கான். அங்கே ஒரு பொண்ணு பக்கத்தில் அங்கே வர்றா. அவள் வந்து வேறு யாரும் கிடையாது, அவங்களோட ஷேர் ஹோல்டரோட பொண்ணு தான். க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதுமே அவர் என்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு பேசும்போது அவன் அந்த ஹிடன் கேமராவை எடுத்து தூக்கி போட்டுட்டு ஓ நீ இப்போ என்னவே வந்து மாட்ட வைக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே பனிஷ் பண்ண சொன்னதும் அவங்க சாரி கேட்டாலுமே விட மாட்டாங்க, அடிச்சு இழுத்துட்டு போக சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தா அங்கே ஜெனின்னு ஒரு பொண்ணு வர்றா. உனக்கு இப்போ வரைக்குமே வந்து பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியலை, எப்படி ரூத்லெஸ்ஸாக நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு டச் பண்ணதும் நீ இப்படி என்னை தொடுற வேலை வைக்காதன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போனதுமே கூடி சீக்கிரம் உன்னை என் வலையில் கண்டிப்பாக விழுக வைக்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ நம்ம ஷாவ் நீ ஜெனிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க அப்பா பெரிய லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் அப்படின்றத சொன்னதும்
வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு பிரதர் அப்படின்றத சொல்லும்போது, என்னப்பா நீ அதுக்குள்ளே வந்துட்டு லவ்வில் விழுந்துட்டியா? ஃபேமிலியோட பையன் உனக்கு லைன் கட்டியில் பொண்ணு நிற்குன்னு சொல்லும்போது, அவள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானவ பிரதர். எந்த பணம் காசு மேலே ஆசை கிடையாது அப்படின்றதாவே சொல்கிறான். அப்பாங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள், நீங்கள் உண்மையிலே இப்படி நார்மலான இந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்டதும், என்ன பேசிகிட்ருக்க, நீயுமே அப்படி பொண்ணை தானே சூஸ் பண்ணியிருக்க, அவளை பார்க்காம நீ எப்படி டிசைட் பண்ணுவ அப்படின்றத சரி அவன் கேட்குறான். அப்பாங்க அதை கேட்டுட்டு, பட் அவள் ரொம்ப டிஃப்ரெண்ட் பிரதர் அப்படின்றத சொன்னதும், இவளுமே டிஃப்ரெண்ட் தான், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு எப்போ இந்த இடத்த விட்டு போவான்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ஃபேமிலியோட உண்மையான வாரிசு நீ தான், எப்படி இருந்தாலுமே நான் தப்பான முறையில் வந்த பையன் தானேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இருக்கும்போது ஃபேமிலியிலேருந்து யாருமே உங்களை வெளியேற்ற முடியாது, எப்பயுமே இந்த குடும்பத்தோட எல்டர் பையனாக நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அங்கே நம்ம ஷாவ் என் பிரதர் யாரை லவ் பண்ணுறானோ அந்த பொண்ணு கண்டிப்பாக உன்னோட ரூமில் எனக்கு இருக்கணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஹீரோயினை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் அங்கே படுக்க வச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ரூம்க்கு வந்ததுமே, யார் நீ, என்ன வேலைங்க பண்ண வந்திருக்க, மரியாதை வெளியே போன்னு சொன்னால் அவங்க அப்படியே வந்துட்டு எந்திரிக்காமல் இருக்கவுமே பக்கத்தில் போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவளுக்கு நல்லா ட்ரக்கை கொடுத்துருக்காங்க. அவள் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்னங்க பண்ணிட்டுருக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு சொன்னதும் அவள் கண்ணுக்கு ஷாவ் தான் தெரியுறாங்க. லவ் தான் அப்படின்றத சொன்னதுமே ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ இங்கே வெளியே பார்த்தா நம்ம ஷாவ் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டுருக்கான். அவளோட லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணால் அங்கே நம்ம ஹீரோவோட லொக்கேஷன் பக்கத்தில் இருக்குது. என்ன இதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கே டவுட் ஆகிட்டு அங்கே ரூமுக்கு வர்றான். பட் அங்கே வெயிட்டர்ஸ் வந்து சார் இந்த ஃபோன் வந்து வெளியே கிடந்துச்சுன்னு சொல்லும்போது ஹீரோயினோட ஃபோன் தான். ஸோ டவுட் இல்லாமல் அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அட படுபாவி நீ என்னடா பண்ண என்ன அப்படின்றத சொன்னதும், நான் என்ன பண்ணேன், நைட்டு என் பக்கத்தில் க்ளோஸாக வந்தது நீ தானேன்னு சொன்னதும் அவள் கோவப்பட்டு அடிக்கிறா. நீ எனக்கு ட்ரக் கொடுத்து என்ன ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, அப்படியா இங்கே பாரு நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காமிச்சா. அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நான் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பண்ணவே கிடையாதுன்னு சொல்கிறா. அப்போ நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணனா, நீ தானே இங்கே வந்தேன்னு சொல்லும்போது அவள் என் மூஞ்சிலே பிடிக்காத, என் பக்கத்தில் வராதன்னு சொல்லிட்டு பயந்து அங்கேருந்து வேகமாக ஓடி போனதுமே இவன் அதை பார்த்து அங்கே சிரிச்சிட்ருக்கான். வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஷாவ் வந்து அங்கே நம்ம ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அங்கே கார் வந்து 2 பேரோட காருமே ஹிட் பண்ணப்போ ஹீரோயினை வேகமாக அங்கே கார்லேருந்து காப்பாற்றிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ 2 பேருமே சேர்ந்து மயக்கமாகி கீழே விழுந்ததுமே இவன் அங்கே நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போக வந்திருக்கான். பட் ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு இவன் கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு கொலை பண்ணலான்னு பார்த்துருக்கான். பட் ஆனால் அங்கே அவள் தன்னோட சேவியர் நினச்சாங்க ஹெல்ப் கேட்டதுமே ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே லவ் வந்துருச்சு. ஸோ அவளையுமே காப்பாற்றிருக்கான். இப்போ வரைக்குமே இதை பற்றி அவட்ட மறைச்சிட்ருக்கான். ஸோ அப்போங்க ஹீரோயின் உள்ளே என்ட்ரானதும் நைட்டு ஃபுல்லாக நீ எங்கே போன அப்படின்ற சட்டி கேட்கும்போது ரொம்ப பயந்து போய் நிற்கிறா. நீ பயப்படாத அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு அவளை போவே நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ரொம்ப பயந்து போயிட்டேன்பான்னு சொன்னதும், நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும், நைட்டு உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ண வர முடியல, என் ஃபோனுமே மிஸ் ஆகிருச்சு, முக்கியமான வேலையாக இருந்தேன் அப்படின்னு சொன்னதும், சரி ஓகே நீ ரெஸ்டடுன்னு சொல்கிறான். பட் அவனோட பிஹேவியரே வித்தியாசமாக இருக்குது. அவள் எங்கே போயிருந்தா என்ன பண்ணான்னு நீங்கள் முதல்ல விசாரிங்கன்னு சொல்கிறான். அவங்க கனவுல பார்த்தா தூங்கிட்டு இருக்கும்போது ஷாவோட ஃபேஸ் தெரியுது. திடீர்னு பார்த்தா நம்ம சாங்கோட ஃபேஸ் தெரிஞ்சதுமே பயந்து பயந்திருக்கிறா. அப்பாங்க அவன் என்னாச்சு, என்ன கனவு கண்ட, ஏதாச்சும் உண்மையை என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்றத செட்டு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறா. அங்கே இவன்ட்டு ஏதாச்சும் சொல்லிடுமான்னு பார்த்தாலுமே பயமாக இருக்குது. ஏன்னா உன்னோட யூஸ்லெஸ் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து உன்னை காப்பாற்றுவானான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டது தான். இவனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே சொல்ல மாட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா வந்து டயர்டாக இருந்தேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னதும், இல்லை நீ என் பக்கத்தில் வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு மடியில் படுக்க வச்சுக்கிறான். நான் தானே 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை காப்பாற்றினேன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்கு ஓவர் லவ் ஆயிருது. அந்த யாருமே பிரிக்கக்கூடாதுன்ற லெவலுக்கு அவனுக்கு பொசசிவ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ பிறகு அவங்க பிரதரை மீட் பண்ணி அங்கே பேசும்போது இப்படி அவங்க எல்லாருமே உனக்கு எதிராக செயல்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொன்னதோ, அவங்களாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது பிரதர் அப்படின்றத அவன் சொல்கிறான். டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பொம்மை இருக்குது, அதை பார்த்துட்டு இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்குவான்னு சொன்னதுமே, இல்லை இது வேற ஒருத்தவங்களுக்காக நான் வாங்கியிருக்கேன்னு ஷாவ் சொல்கிறான். ஸோ அவன் போனதுமே இவன் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுறான். ஹீரோயினோட வீட்டில் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பையனை வந்து கொலை பண்ணது அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். பட் இப்போ வரைக்குமே அவனுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியலேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ரிக்ரெட் ஆகிட்டுருக்கு. ஃபேமிலியோட பையன் உயிரை நான் காப்பாற்றிருக்கேனே அப்படின்றத சொல்லி. அப்போ அங்கே இந்த ஹீரோயின் அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். அவங்க உள்ள என்ட்ரானதும் இவள் பயந்த வேகமாக போக பார்த்ததுமே, என்னப்பா நைட்டு வந்து என் கூட சேர்ந்து இருந்த தடயங்கள் இப்போ வரைக்குமே மறையில, அதுக்குள்ளே என்கிட்ட இருந்து
எஸ்கேப் ஆக பார்க்குற, நைட்டு என்கிட்ட எப்படி நீ பெக் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு அவன் அங்கே அடிக்க போகிறா. அப்போ அங்கே எத்தனை டைம் நீ என்ன பண்ணுவ அப்படின்றத அவன் சொல்கிறான். இங்கே பாரு உனக்காக என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இதை காமிக்கிறான். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தையா, இது வேற ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, பட் உனக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும் மற்றவங்ககிட்ட நீ வந்து இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறது, அடுத்தவங்க இதை எடுத்துகிட்டு வர்றது, இதை தவிர உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு இது எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கீழே போட்டு உடச்சி விழா. அதுக்கப்புறம் கிளாஸை விட்டு போகும்போது பண்ணுற பையன் விடுறான். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு லேட் ஆகிடுச்சுல, வாங்க நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்றேன்னு சொன்னதும் அங்கே வந்து ஷாவ் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அந்த பையன் ஃபோட்டோவை எடுத்து அவங்கக்கிட்ட அனுப்பிவிட்டு பாடம் கற்றுக் கொடுங்கன்னு சொன்னதும் அவங்களுமே போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. மரியாதையோட நீ அவர்கிட்ட இருந்து விலகேறுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவன் ஹக் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஃபேமிலியை மீட் பண்ண உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட சேர்ந்து நீ வான்னு சொன்னதுமே அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. ஸோ இவங்க வீட்டுக்கு ஹாப்பி ஆகிட்டு கூட்டிகிட்டு வர்றான். அப்போ ஹீரோயின்ட்ட நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னதும் ஸோ ஹீரோயினுமே இந்த சைடில் போகிறா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து பார்க்காம போயிடுறான் அவளை. என்ன பிரதர் நீங்கள் வந்து இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னீங்க, எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் வெயிட் பண்ணிட்டேக்கா. சரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கன்னு சொன்னதும் நான் கூட்டிகிட்டு வரேன் பிரதர் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இந்த சைடில் பார்த்தா ஹீரோயின் திரும்ப ரிட்டன் வரும்போது அவன் அங்கே பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சரி கேட்டதும் அதை நான் உன்கிட்ட கேட்கணும், நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, சரி வந்தது தான் வந்துட்டேன் அப்படின்னா என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது கோவமாயிட்டு பைத்தியமாயிட்டியா விலகி போன்னு சொல்கிறா. அப்போ அங்கே வேமா அவன் வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா, இதான் என்னோட ஃபேன்ஸைன்னு சொல்லிட்டு நம்ம ஷாவப்பா அவனை பார்க்காம வச்சான். அவங்க அங்கிள் ஊடால வந்துடுறாங்க. ஸோ அவங்க நீ என் கூட பேசவான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவரான வீட்டு பொண்ணு மாதிரி தான்ப்பா இருக்கா, இவரை மாதிரி ஆளை எப்படி மடக்குனா செடியூஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஆளுங்க பேசினதும் அதெல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் என்னோட ஃபேன்ஸை வார்த்தைகளை பார்த்து பேசுங்க இல்லை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நம்ம ஷாவுட்ட நீ என்ன இப்படியே பேசாமல் இருக்க போறியா, திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டான், அவன் வந்து அந்த குடும்பத்தோட வாரிசாக மாறி இருப்பான், இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு நீ தானே அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு இந்த குடும்பத்தில் தப்பான முறையில் பிறந்த பையன்தான், அவன் என்னோட பிரதர், அவன் தான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொன்னதும் உனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது, உன்னோட அம்மாவால் இப்போ வரைக்கும் ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே ஆக முடியல, நீ ஏன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லு, நீ பேசாமல் ஜெனியை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அவங்க தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர், ஸோ கண்டிப்பாக உனக்கு பொசிஷன் கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இல்லை எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத சொன்னதோ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணு வந்து நார்மலான வீட்டு பொண்ணு, நான் ஒன்று அந்த பொண்ணை கழட்டி விட சொல்லலை, இப்போதைக்கு ஜெனியை மேரேஜ் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனை அங்கே ஏற்றி விட்டுட்ருக்காரு. சாப்பாங்க நம்ம ஹீரோட அம்மா கோவமாயிட்டு கண்ணத்தில் அரைஞ்சிடறாங்க ஹீரோயினை, என் பையனை செடியூஸ் பண்ணி குடும்பத்துக்குள்ளே வரலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிருது. அப்போ அங்கே அம்மா நீங்கள் எதுக்காக அவளை அடிச்சிங்கன்னு சொன்னதும் இவ கண்ணத்தில் அரைஞ்சிடுற அவனை எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேடான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அவங்க அம்மா கோவமாயிட்டு இவ்வளோலாம் நீ மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம ஷாவ் அங்கே வந்து அவனும் அவளுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் கோவமாயிட்டு அவனை அரைஞ்சிட்டு கண்ணத்தில் இது ஃபேமிலியோட மேட்டர், உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஊடால வந்து தலையிறதுக்குன்னு சொன்னதும் நீங்கள் எப்படி பிரதர் இந்த மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் பேசினது தப்பு தான் சொல்லிட்டு அவன் சாரி கேட்டுட்டு போகிறான். அப்போ அவங்க அம்மா நீ எவ்வளோ ஒருத்தி யாருன்னே எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தெரியாதவளுக்கு வேற சப்போர்ட் பண்ணுற, அதில் இந்த தப்பான முறையில் இருந்தவனுக்கு வேற சப்போர்ட் பண்ணுறியா, உனக்கு கொன்றுவேன் பார்த்துக்கூட அப்படின்றத சொன்னதும் எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளோதான் மேரேஜ் பண்ணுவேன் நீவே சொல்கிறான். ஸோ நைட் போல் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நீ எங்கே போனால் சொல்லாமல் அப்படின்றத நம்ம சாவு கேட்டதுமே நான் என்ன பண்ண முடியுப்பா, முக்கியமான வேலை வந்துருச்சு அதனால தான் போயிட்டே அப்படின்றத சொல்கிறான். எனக்குனே சொல்லாமல் இருக்கா, ஏன்னா இவன் வந்து ஃபேமிலியால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மறைக்கிறா, பட் இவனே ஃபேமிலியோட மெம்பர்ன்றது அவளுக்கு தெரியாது, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லைன்னா நான் பேசாமல் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கவும் கூடவே இருக்குவான்னு சொன்னதுமே இல்லைப்பா உங்களுக்கு வேலை இருக்கும் நீங்கள் கிளம்பி போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. சோப்பாங்க அவன் அங்கே சின்ன வயசுலேருந்து எப்படி நம்ம ஹீரோட அம்மா அவனை அங்கே டீஸ் பண்ணி அடித்து கொடுமைப்படுத்துறாங்கன்ற விஷயம்லாம் யோசிச்சு பார்க்குறான். பட் எப்பயுமே அங்கே நம்ம ஹீரோ தான் அவனை அங்கே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான். பட் நான் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும், கண்டிப்பாக வந்து எனக்கான நியாயத்தை நான் வந்து கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான், நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்க வந்திருக்கேன், என்னோட குடும்பத்தால் நீ இன்றைக்கி ரொம்ப அசிங்கப்பட்ட இல்லைன்னு சொன்னதும் உன்னோட பேச்சு எது எனக்கு தேவையில்லை, நீ மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு அவ சொல்கிறா. நீ ஏன் இப்படி பண்ணுற, நான் தான் சாரி கேட்குறேன்னு சொன்னதும் ஏன் என் குடும்பத்தை பிடிக்கலையான்னு சொன்னதும் அது வந்து மேட்சே கிடையாது, அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஃபேமிலியோட பையனா நீ இருக்க வரைக்கும் நம்ம ஒன்று சேர முடியாதுன்னு மட்டும் நான் அவ சொல்கிறா. ஸோ அவன் அங்கே வந்துட்டு போகும்போது நெக்ஸ்ட் டைம் உனக்கு வேறு கிஃப்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு போகிறான். பிறகு இங்கே ஜெனி வந்து நம்ம ஷாவை மீட் பண்ணிட்டு நீ உண்மையிலேயே பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கப்பா அப்படின்றத சொன்னதும், நீ வந்து என்னை டச்செல்லாம் பண்ணுற வேலை வைக்காத, உனக்கு எனக்கு ஜஸ்ட் பிஸ்னஸ் மேரேஜ் தான் சொன்னதுமே, உனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காமே, நீ எப்படி அதை சமாளிக்க போகிறேன்னு சொன்னதும், அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். உனக்கு அவளால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்னா சொல்லு, நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், நீ ஷெங்கான் பக்கத்தில் போகணும்னு அவளை டச் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே, என்னப்பா நீ இப்போல்லாம் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸே போகிறது இல்லையாமே, என்னாச்சின்னு சொன்னதுமே, இல்லை பிரதர் இறந்ததை நினச்சி இன்னும் கவலையாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கே ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னதும், அந்த கார் வந்து ஹிட் பண்ணி அன்றைக்கி என்னோட பிரதரையுமே போட்டு தள்ளினானுங்க. உங்கள் ஃபேமிலியை வந்து என்னால் வந்து பழி வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. வந்தவனுங்க எவனுங்கன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு ஷாவுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா பண்ணது இவனுங்க தானே, ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக அவள் போகிறா. எப்படி இதாச்சு, யார் ஒன்று அடிச்சதுன்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்ல வரான். பட் அதுக்குள்ளே நம்ம ஷா உள்ள என்றானதும் அதை பார்த்துட்டு அந்த பையன் பயந்து போயிட்டு வாயை திறந்து எதுவும் பேச மாட்டான். என்னாச்சு உனக்குன்னு சொன்னதும், அவன் இப்போ தானே ரெக்கவர் ஆகிருக்கான், ஸோ அதனால தான் அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது போலன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு, நீ கவலைப்படாதப்பா, நான் உன் ஃப்ரெண்டுக்கு வந்து பில் எல்லாமே பே பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க மெசேஜ் வருது இப்படி மீட் பண்ணுறதுக்காக. அந்த பையனுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக பாவம் கிளம்பி போகிறான். பட் அங்கே வந்ததுமே அவன் அங்கே கத்தி வச்சு குத்தி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோ அங்கே வந்திருக்கான். அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி இந்த பையன் இறந்து போயிட்டான். இவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நீ என்னங்க பண்ணிட்டுருக்க, இது உன்னோட வேலையான்னு சொன்னதும், ஓ இதுக்குமே நான் தான் காரணமா அப்படின்றதாவே சொல்கிறான். அங்கே கத்தியை வந்து எடுத்துகிட்டு இது ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் வந்து பண்ண வேலை அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஸோ அதுக்கு ஆளுங்க அங்கே வர்றாங்க. ஸோ அங்கே ஹீரோ எல்லாத்தையுமே அடித்து போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி வேகமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இதெல்லாமே பண்ணது வேறு யாரும் கிடையாது, ஜெனி தான். அவள் தான் வேறுக்குனே இந்த வேலையை பண்ணியிருக்கா. அவள் தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதுமே இவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுது. வீட்டு வந்துட்டு அவனுக்காக அங்கே கட்டெல்லாமே போட்டு விழா. அங்கே பக்கத்தில் பிடிச்ச இழுத்ததுமே அவனை பிடிச்ச ஹர்ட் பண்ணதுமே, நீ என்ன இவளான ஒரு பர்சனா இப்படிலாம் போய் ஹர்ட் பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சைட்டு அங்கே கேட்டதும், இறங்கி வரணுன்னா அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் உனக்கு நடக்கும் பார்த்துக்கோ அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்பாங்க நீ உண்மையிலே ரொம்ப மோசமான பொண்ணுப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். பார்த்தாங்க உள்ள நம்ம ஷா வென்றானதும், அப்போங்க யார் இது பேசுறதுன்னு சொன்னதும், என்னோட பிரதர் தான் சொன்னதும், ஐ திங்க் உன்னோட பிரதர் நம்மளை சேர்த்து பார்த்தா தப்பாயிரும், நான் போய் மறைஞ்சிக்கிறேன்னு சொல்லும்போது அவனுமே சரின்னு சொல்கிறான். ஸோ அப்போங்க அங்கே அவன்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பையனை போட்டு தள்ளியாச்சு, பட் அந்த இடத்துல உங்கள் பிரதரோட வாட்ச் இருந்துச்சுன்னு சொன்னதும் அவனுக்கு ஷாக் ஆகிட்டு, நீ என்ன அங்கே போனேன்னு சொன்னதும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட டேட்டுக்கு போனேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பார்த்தா அவன் எனக்குனே டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் கூட இன்டிமேட் ஆகிற மாதிரி அங்கே அவன் பிஹேவ் பண்ணுறான். அப்போ ஷாவ் சிரிச்சிட்டு, ஐ திங்க் நீ ரொம்ப பிஸியாக இருக்கன்னு நினைக்கிறேன், நான் டிஸ்டர்ப் பண்ணலை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் என் கோவமாயிட்டு, மரியாதையே நீ என்கிட்ட வந்து விலகிற அப்படின்றத சொல்கிறா. இப்போ நீ எப்படி என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அதுகளை பார்த்தா அங்கே அவனுக்கு நல்லா வந்து தீ காயமாக இருக்குது. அதை பார்த்துட்டு இது எப்படி ஆச்சுன்னு சொல்லும்போது, ஒரு பர்சனை காப்பாற்றும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னதும், உன்ன மாதிரி இவில் பர்சனை கூட காப்பாற்றுவியான்னு சொன்னதும், அப்போ நான் இன்னைக்கு உன்னை பண்ணது என்ன இதுக்கு பேர் அப்படின்றத சொல்லும்போது, ஹீரோயின் என்னை விடுன்னு சொன்னால் நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் இதுக்கப்புறம் நீ என்னை வந்து பக்கத்தில் விலகி போகக்கூடாது, அதை நீ பண்ணி ஆகணும்னு சொன்னதும், அது கனவோட நடக்காது, நீ என்கிட்ட அந்த விலகிரு மரியாதையாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. பட் ஆனால் அவளுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு இருக்கு, ஒருவேளை 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தீயிலேருந்து காப்பாற்றினது இவன் தானா அந்த ஆக்சிடென்ட்லன்னு சொல்லிட்டு. பட் நான் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்கேன், இவன் எப்படி காப்பாற்றுவான், ஷாவ் தானே என்னை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே ஜெனி ஒரு பொண்ணுகிட்ட இன்னைக்கு அவளை பனிஷ் பண்ணணும், அவள் எனக்கு வந்து போட்டியாக வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அங்கே பனிஷ் பண்ண சொன்னதும், அந்த பொண்ணுமே அங்கே ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் அங்கே ஸ்டோர் ரூமில் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் தள்ளி விட்டு அடைச்சி விட்டுட்டு, நீ வந்து மேடம் ஜெனிகிட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணுவியா, அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ இவள் பயந்து போயிட்டா. அங்கே நம்ம ஷாவுக்கு தான் கால் பண்ணுறா. பட் அங்கே அந்த ஜெனி, நீ வந்துட்டு எதுக்காக அவ்வளவே நினச்சிட்ருக்க, உன் பக்கத்தில் நான் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து க்ளோஸ் ஆகிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பித்ததுமே இவன் ஃபோனை பிக் பண்ணாமல் இருக்கான். இவள் பயந்து போயிட்டு அவளுக்கு அப்படியே மயக்கம் வந்ததுமே நம்ம ஹீரோ வேகமாக அங்கே கதை ஓப்பன் பண்ணி வந்து காப்பாற்றுறான்.
இப்போ என்ன ஷாவ் நீதானான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் உன்னோட அந்த யூஸ்லெஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து காப்பாற்றுறான் அப்படின்றதாவே சொல்கிறான். பார்த்தா அந்த பொண்ணு 2 பேத்தையுமே சேர்த்து லாக் பண்ணி விட்டா. ஸோ நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் கேர் பண்ணிக்கிறான். ஸோ அதுக்குள்ளே அவங்க ஆளுங்க எல்லாருமே வந்து கதவை திறந்ததுமே இவன் வேகமாக காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் காலில் ஐஸ் பேக்கெலாம் வைக்கிறான். இந்த சின்ன அடினால உன்னோட டான்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்றத சொல்கிறான். அவள் ரொம்பவே தேங்க்யூ சொன்னதுமே ஜஸ்ட் தேங்க்யூ மட்டும்தானான்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நர்வஸ் ஆகிடுது. அப்போங்க நம்ம ஷாவ் கால் பண்ணுறான். நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதான் ஃபோனை பிக் பண்ண முடியலன்னு சொல்லும்போது இவனை கண்ணத்தில் அறிஞ்சிட்டு மரியாதை விலகிடுடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றா. அப்பாவே நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன்ப்பான்னு சொன்னதும் எனக்கு ஆனால் உண்மையில ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. நீ என்ன என்கிட்ட மறைச்சிட்ருக்க? யான் வந்து உன்னை பார்த்தாங்க ரொம்பவே பயந்து போயிட்டான். நீ எதையாச்சும் என்கிட்ட மறைச்சிட்ருக்கியா அப்படின்றத சொன்னதும் உன்னோட அந்த ஸ்டூடெண்ட் வந்து இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் நீ நினைக்கிறியா? என்ன நீ அவனை லவ் எதுவும் பண்ணிட்டு இருந்தியான்னு சொன்னதும் ஹாஸ்பிட்டலில் உன்னை பார்த்ததுமே அவன் பேசுறதுக்கே பயப்பட்டான். அதுக்கப்புறமே அந்த பையன் செத்து போயிட்டான். என்ன ரீசன் சொல்லிட்டு அவ கேட்டதும் அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்கா என்ன பிடிக்கலையா நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட அவன் ஃபோர்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதும் கோவமாயிட்டு அவள் அடிச்சுட்டு மரியாதை என்கிட்ட அந்த ஹீரோன்னு சொல்லிட்டு போறா. அவன் சாரி கேட்குறான். பட் அதுக்குள்ளே ஹீரோயின் வேமா அங்கே கிளம்பி போயிடுறா. ஸோ அப்போ ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காமான்னு சொன்னதும் ஐயோ இவ வேறன்னு சொல்லிட்டு இவ விழுந்துடுச்சு வேமா ஓடிட்டு இருக்கா. வந்துட்டு நீ நல்ல வேலை பண்ணன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணதுமே இவன் அவகிட்ட போய் அங்கே இவன் மேலே இருக்க கோவத்தெல்லாம் அங்கே காமிச்சிட்டு இருக்கான். அவட்ட ஃபோர்ஸ் பண்ணி அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ஏகப்பட்ட கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்கிறா. நீ ஃபூ ஃபேமிலியோட பையன் நான் வந்து உன்னை எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்க. என் பிரதர் செத்ததுக்கு காரணமே உன் குடும்பம் தான் சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவங்க பேரண்ட்ஸ்க்குமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அவை நீ என்ன பேசிட்டு இருக்க? இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நீ அவசரப்படாத. நான் கண்டிப்பாக வந்து இதை பற்றி விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் நீ அவன்கிட்ட இந்த விலகேறுமா அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இவன் எங்கள் ஜெனிட்ட நான் உன்ட்ட இப்போ சாரி கேட்டுக்கிறேன். இப்போ நான் ரொம்ப கோவத்தில் இருந்தேன் அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் சரிப்பா நான் வந்து ஆனால் உன் கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி தான் கவலையில் இருக்கேன். நம்ம 2 பேருக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணமாக போகுது. பட் அந்த பொண்ணை நீ என்ன சொல்லி சமாளிப்பா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்து ஒரு விஷயம் சொல்லவா அவனுக்கு டிசர்வே கிடையாதுன்னு சொன்னதும் இவன் கோவமாயிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அவளை பற்றி இதெல்லாம் நீ பேசணுன்னு வச்சுக்கோமே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். நைட் போல் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின்ட்ட அவன் சாரி கேட்குறான். நான் தெரியாமல் வந்து மிஸ்டேக்காக உன்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் கோவப்பட்டுட்டு எதுவுமே பேச மாட்டா. நம்ம 3 வருஷமா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். பட் நீ இப்பயுமே வந்து அந்த பையனுக்காக என்னை வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கியா? இங்கே பாரு ரிப்போர்ட் எல்லாமே இது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த அவன் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே நம்பிக்கை வராமல் தான் இருக்குது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோ ஏன் அங்கே அதுக்கும் உனக்கு வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த ரிங்கையுமே போட்டுக்கிறா. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு புக் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கான். டோட்டல் ஹாலவே அவனே புக் பண்ணியிருக்கான். வேற வழி இல்லாமல் அவங்க டான்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவள் விழுக போனதுமே வேகமாக போய் பிடிச்சி காப்பாற்றிட்டு நல்லா தானே இருக்கான்னு சொன்னதும் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீ என் பக்கத்தில் வராத நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் நாளைக்குன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் ஆல்ரெடி என் பிரதரை கொலை பண்ணிட்டேன் இப்போ என்னோட ஹஸ்பண்டை என் கொலை பண்ண போறியா நானே செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவள் கன் எடுத்து தன்னைத்தானே ஷூட் பண்ண போகிறா. நீ இப்போ அவனுக்காக நீ இந்த சாகுற லெவலுக்கு போயிட்டியா என் கண்ணு முன்னாடி வராதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டி அனுப்பி விட்றா. ஸோ வீட்டில் வந்து தண்ணியை போட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அப்போ அவங்க பிரதர் வரா நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஒரு பொண்ணுக்காக எப்படி போய் உடஞ்சி போய் இருக்க அப்படின்றத சொல்லும்போது நாளைக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னதும் சிஸ்டர் இருந்தாக்கும் உனக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்றத சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலப்பா நீ எப்பயுமே உனக்கு ஏதாச்சும் கிடைக்கலன்னா அதை கண்டிப்பாக வந்து உனக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை அவங்ககிட்ட வம்பு பண்ணியாச்சும் எப்படியாச்சும் பிடுங்கிடுவேன் எப்படி இந்த பொண்ணு விஷயத்தில் பேசாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக அதை பற்றி யோசிக்கிறான். பிறகு ஜெனியை மீட் பண்ணிட்டு என் பிரதர் ஏதோ ஒரு பொண்ணுக்கு பின்னாடி பைத்தியம் ஆயிட்டான் அவன் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான் பட் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா ஃபூ ஃபேமிலி எனக்கு சொந்தமாயிரும் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஹேண்டில் பண்ணிட்டியான்னு சொன்னதுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அப்படிலாம் நடக்காது நீ என்ன நினச்சிட்டு இருக்க கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ அவ கூட சேர்ந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலான்னு ஐடியா பண்ணுறியா நான் மட்டும்தான் பொண்டாட்டியாக இருக்க முடியும்னு சொன்னதுமே அப்போங்க அதை கேட்டுட்டு நீ அவள் பக்கத்தில் நெருங்கி போகணுன்னு பார்த்தேன் நான் உனக்கு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டுவே கோவப்படுறான். பட் ஆனால் அங்கே அவள்
ஆல்ரெடி நான் அவளை கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ எப்படி காப்பாற்றுறேன்னு பார்ப்போன்னு சொன்னதும் என்ன தைரியம் இருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிச்சதுமே, ஓ நீ இப்போ என் மேலே கை வைக்கிறியா, அப்பாட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன் பாடான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ண போனால் கோவமாயிட்டு அவளை போட்டு அடித்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலையே பண்ணிடுறான். ஸோ யாருக்கும் தெரியாமல் பாடி அங்கே போய் வந்து புதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அங்கே நம்ம ஹீரோவோட வாட்ச் கிடந்துச்சுன்னு அவங்க பிரதர் சொன்னாங்க இல்லையா, அந்த வாட்சையுமே உள்ளத்துக்கு போடுறான். ஏன்னா வந்து கண்டுபிடிக்கும் போது இப்படி கொலை பண்ணது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறணுன்றதுக்காக. அப்போ அங்கே சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா அங்கே பண்ண கொடுமைகள் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அவங்க பிரதர்னு சொல்லிட்டு இவை இப்போ வரைக்கும் காப்பாற்றினது அவனுக்கு ஞாபகம் வரல. எப்படினாலும் இந்த ஃபுல் ஃபேமிலி எனக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணுறான். ஸோ இங்கே கல்யாணத்துக்காக ஹீரோயின் கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்கான் அவளோட கல்யாணத்தை ட்ரெஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அண்ணனோட வெட்டிங் கார்டு இருக்குது. அப்போ அங்கே அந்த வெட்டிங் கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்காம போயிடுறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இன்னும் இப்போ மாஸ்டர் லவ் பண்ணுற பொண்ணுக்கு அவங்க அண்ணன் கூட கல்யாணமானு சொல்லிட்டு அவங்க கார்ட்ஸ்க்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஸோ கல்யாணத்துக்கு நம்ம அவளோட சைட்லேருந்து யாருமே வரல, ஏன் உங்கள் வீட்டு சைட்லேருந்து வரலன்னு சொன்னதும் பெருசு கிடையாது, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு நீ தான் வரலன்னு சொன்ன அப்புறம் நீங்கள் வந்திருக்கன்னு சொல்லும்போது ஹீரோயினை பார்த்ததுமே அவன் ஷாக் ஆகிட்டு, ஓ அப்போ நான் லவ் பண்ணுற பொண்ணு என்னோட சிஸ்டர் இல்லாமான்னு சொன்னதுமே நம்ம ஷாவ் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, அப்போ நீமே ஃபூ ஃபேமிலியோட பையன் தானா, நீ சாதாரண டீச்சர் அது இது என்கிட்ட இத்தனை வருஷமாக போய் சொல்லி ஏமாத்திருக்க, கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ் அப்படின்றத அவன் சொல்கிறான். என் மூஞ்சிலே நீ முழிக்காதன்னு சொல்லும்போது உனக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ என் பிரதருக்காக ஏற்பாடு பண்ண பொண்ணு இவ தானான்னு சொல்லிட்டு இப்போ நீ அன்னைக்கு வந்து அவளை டச் பண்ணியான்னு சொல்லிட்டு இவன் கேட்டதும் அவன் அமைதியாக இருந்ததுமே போட்டு அடிச்சிடுறான். ஹீரோயின் அப்போ எனக்கு ட்ரக்கு கொடுத்து என்னை அந்த ரூம்குள்ளே தூக்கிட்டு போனது நீ தானா, என் மூஞ்சில் முழிக்காதன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. என் வாழ்க்கையில் அண்ணன் தம்பி ரெண்டு பேத்தையுமே நான் பார்க்க விரும்பலைன்னு சொல்லிட்டு ஸோ மயக்கமாயோ கீழே விழுந்ததுமே அவங்க பேரண்ட்ஸ் சுயமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஷாவு அவங்கிட்ட ரொம்ப கோவமாயிட்டு, நீ எப்படிப்பட்டவே, நான் வந்து உன்னை பிரதராக நினச்சா நீ எனக்கே துரோகம் பண்ணியிருக்கியா, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிக்காத அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு போகிறான். பிறகு ஜெனியோட அப்பாட்ட கால் பண்ணி உங்கள் பொண்ணோட பாடி கிடச்சிருச்சு அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஜெனியோட அப்பா நீ என் பொண்ணை கொலை பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே நான் என்ன கொலை பண்ணேன், எப்போ நீங்கள் பார்த்தீங்க, எவிடன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த வாட்சை கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஷாவு என் பிரதர் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் வந்து அப்படி கொலை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து என்கிட்ட பேசுகிற லெவலுக்கு வந்து இருந்திருப்பீங்களா அப்படின்றத சொன்னதும் நீ வந்து கொலையும் பண்ணிட்டு இப்படியா பேசிகிட்டு இருக்க, நீ கண்டிப்பாக இந்த பொசிஷனில் இருக்கக்கூடாது, நீ இந்த பொசிஷனை விட்டு போ, இதுக்கு வந்துட்டு உன்னை அங்கிள் வரட்டும் இல்லைனா ஷா வரட்டும்னு சொன்னதும் அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ தன்னோட பொசிஷனை வந்து பிடிக்கிறதுக்காக தான் இது நடக்குதான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு கன்னை வச்சு அங்கே ஜெனியோட அப்பாவை மிரட்டினதுமே அவங்க அங்கிளாக இருந்தாலுமே பயந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. ஸோ அவனுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு ஜெனிக்கும் என்னோட பிரதருக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கள், என்னமோ எனக்கு டவுட்டாக இருக்கேன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு என்னோடப்பா என் பொண்ணை கொலையும் பண்ணிவிட்டு இப்போ என்ன வேறு அடிக்கலாம் பார்த்தீங்களான்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனை கண்டிப்பாக நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. மீட் பண்ணுறதுக்காக ஷாவ் போகிறான். தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் ஃபூ ஃபேமிலியோட பையனாக இருக்கலாம், பட் தப்பான முறை பையன் சொல்லிட்டு என்னை எப்பயும் ஏற்றுக்கலை, பார்த்தீங்களா அந்த குடும்பத்தில் எப்படி எனக்கு அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னதுமே என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டும், அந்த ஃபூ ஃபேமிலியோட பையன் தான், பட் நீ என்னை ஏமாத்திருக்க, நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனதும் அவளை அவன் கிட்னாப் பண்ணிடுறான். ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுமே அவன் கோவம் ஆயிட்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க சொல்கிறான். அவன் ரூமில் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோ என்னை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கான். அவள் பயந்து போயிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்மளோட ரிலேஷன்ஷிப் 3 வருஷம் ரிலேஷன்ஷிப், நீ எப்படி போய் இது ஈஸியாக தூக்கி போடுவ, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ கொடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நீ ஃபூ ஃபேமிலியை சேர்ந்த வேண்டாம், உங்களை யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன், என்னை விட்டு நீன்னு சொன்னால் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். அப்படின்னா உனக்கு என்னோட பிரதரை பிடிச்சிருக்கா, என்ன பிடிக்கலையா அப்படின்றத சொன்னதும் என்ன பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காக நீ இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க விடுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து அவளை அங்கே காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவம் ஆயிட்டு இப்போ நீ வந்து எதுக்காக எனக்கு அவளுக்கு நடுவில் வந்துட்டுருக்கா, அவ்வளோ நாளும் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கோன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் இந்த இப்படி பிஹேவே நீ பண்ணியிருக்க மாட்டே அப்படின்றத சொன்னதும் அது அவனவான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க கிளம்பி போயிடுறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு கவலையாகிறது, கோவம் வேற வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே ஹீரோயினை நீ கவலைப்படாத, நான் உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதும் நீ ரொம்ப நல்ல மாதிரி என்கிட்ட ஆக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது,
ஃபேமிலியை சேர்ந்த எல்லாத்தையுமே நான் ஹேட் தான் பண்ணிகிட்ருக்கேன், மரியாதை என்னை விடுன்னு சொல்லும்போது, அவ்வளோ தூரத்துக்கு நீ என்ன ஹேட் பண்ணியிருக்கேன், நான் என்னோட பிரதரை என்னையுமே நீ வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், என் கூடயுமே நீ வந்திருக்க மாட்டே அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அந்த இடத்துலேருந்து வெளியே வரணும்னு ட்ரை பண்ணேன், அதுக்காக தான் வந்தேன்னு சொன்னதும், பட் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டும், பட் நீ என்கிட்ட வந்து இதுக்கப்புறம் விலகி போக முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர்றா. அப்போ அங்கே வந்து பார்த்தா அவங்க அம்மா அங்கே காணோம். அவள் ரொம்ப பயந்து போயிட்டு உடனே அவங்க அப்பாட்ட கால் பண்ணி, அப்பா நீங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்களான்னு சொன்னதும், இல்லையம்மா அப்படின்றத சொன்னதுமே, இப்படி விஐபி ரூமில் மாற்றிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு யார் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. அப்போங்க நம்ம ஹீரோ வர்றான். நான் தான்ப்பா அம்மாவை வந்துட்டு அங்கே மாற்றி விட்ருக்கேன், ஏன்னா என்னோட பிரதரை பற்றி தெரியும், கண்டிப்பாக அவன் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுவான்னு சொன்னதும், என்னோட ப்ராப்ளத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்று எனக்காக இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. பிறகு அவள் வெளியே கிளம்பி போயிட்டு இருந்தா, யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. வேமா அவங்க வந்துட்டு போயிட்டுருக்கா. வேமா நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு, நீ இப்படி இருக்கிறது சேஃப்டி கிடையாது, என் கூட வா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ வந்து கவலையெல்லாம் படாத, நான் வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், பேசாமல் இங்கே ரெஸ்ட் எடு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னான். பிறகு அங்கே அசிஸ்டண்ட்டை, சரிப்பா ஒரு பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ண அப்படின்றத சொன்னதும், சார் நீங்கள் மேடம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே அசிங்கமாயிட்டுருக்கு. சார் நீங்கள் உங்கள் ஸ்கில் எல்லாமே காமிங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அவனுமே தன்னோட குக்கிங் திறமையெல்லாம் காமிக்கிறான். பட் அங்கே அதிகமாக உப்பு தூக்கி கொட்டி விட்டான். இப்போ ஹீரோயின், நீ அதிகமாக உப்பு போட்டுட்டேன்னு சொன்னதும், இல்லையே போடலையேன்னு சொன்னதும், நான் தானே பார்த்தேன் அப்படின்றத சொல்லும்போது கையில் சூடுபட்டுது. வேமா கையெல்லாமே அவனுக்கு க்ளீன் பண்ணிச்சா, என்னப்பா என் மேலே அக்கறையான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போதே பக்கத்தில் அவன் க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ண போகிறான். கரெக்டாக அப்போ அசிஸ்டன்ட் கால் பண்ணதுமே இவன் வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. இப்போ கரெக்டாக இப்போ தான் நீ கால் பண்ணி கெடுத்து விடுவியாடா அப்படின்றத சொன்னதும், சார் ஃபாலோ பண்ணது உங்கள் பிரதர் தான் சார்னு சொன்னதும், அது கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆயிடுது. இப்போ இங்கே நம்ம ஷாவை பார்த்தா அவங்க அங்கிளோட சேர்ந்து ஹீரோவை போட்டு தள்ள அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை அங்கே மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டதுமே அங்கே போனதும், நீ எதுக்காக ஜெனியை கொலை பண்ண அப்படின்றத சொன்னதும், ஏன்னா ஒன்றை மாட்ட வைக்கதான்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உன்னோட பிரதர் அப்படின்றத சொன்னதும், பட் அந்த குடும்பம் வந்து எப்பயுமே என்ன அப்படி நடத்தினதே இல்லையேன்னு சொன்னதுமே, ஆனால் எப்பயுமே நான் வந்து உன்னை அப்படி தானே பார்த்தேன் அப்படின்றதாவே சொல்கிறான். நான் எல்லா இடத்துலையும் உனக்காக தானே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் வந்துட்டு இந்த குடும்பத்தோட வாரிசாக நான் ஆக போகிறது கிடையாதுல்ல, நீ தானே ஆவ அப்படின்றத சொன்னதும், பட் இந்த குடும்பத்தோட வாரிசு ஆகணுன்றதே எனக்கு எப்பயுமே ஆசையே இருந்தது இல்லையே பிரதர், உங்களுக்கு தான் கேட்டிருந்தா நான் எப்பயும் விட்டு கொடுத்துருப்பேனேன்னு சொன்னதுமே, தூரத்துக்கு நல்லவனாக இருந்தா எதுக்காக அவளை என்கிட்ட நீ பிரிச்சுட்டு போகிறேன்னு சொன்னதும், நான் அவளை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணேன், உங்கள்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போகல அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ கண்டிப்பாக நான் இன்றைக்கி உன்னை போட்டு தள்ளிடுவேன், நீங்கள் இருந்து உயிரோட போக முடியாதுன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே நீ இப்போவே என்னை கொலை பண்ணிடு, நான் செத்து போயிடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே பிளாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹீரோ எனக்கு அங்கே சாங் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணி வச்சுருக்கான். நான் வந்து இப்போ என்னோட பிரதரை மீட் பண்ண போகிறேன், அங்கே நான் செத்து போயிட்டேன்னா அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நீ அதுலேயாச்சும் என்னோட பிரைடாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவதை கேட்டுட்டு பயந்து வேகமாக விழுந்தடிச்சு அங்கே ஓடி வர்றா. பிடிச்சி பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்கு. அதில் நம்ம ஹீரோ எப்படி எஸ்கேப் ஆகி வெளியே வந்ததுமே செட்டு அவள் காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. பட் அவன் பிடிச்சி இழுத்துட்டு அங்கே அவளை அடித்து அங்கே காப்பாற்றிட்டு எல்லாத்தையுமே தீயணைச்சி காப்பாற்ற ட்ரை பண்ண சொல்லிட்டு இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறான். கண்ணை முடிச்சதுமே, நீ எதுக்காக எப்படி பண்ண, உன்னோட பிரதரை கொலை பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கியா, எதுக்காக நீ அவரை காப்பாற்றலன்னு சொன்னதும், அப்போ இதுக்குமே நான் தான் காரணமா, அவன் தான் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொன்னான், அதை வந்துட்டு அவன் நம்ப மாட்றா பண்ணியிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு, ஆமாம் நான் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணேன், இப்போ என்ன உனக்கு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. என்ன விஷயம் சொன்னாலுமே எதுவுமே நம்ப மாட்டாளேன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் சீனில் வந்து அந்த ஃபியூனலை காமிக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே வந்துட்டா நம்ம ஹீரோயின்ட்ட, இப்போ என் பிரதர் சேர்த்து போயிட்டான்னா எல்லாமே எனக்கு தான் சொந்தம், உன்னையும் தான் சேர்த்துன்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணியிருக்கான். நீ நரகத்துக்கு தான்டா போவ, பாவம் பண்ணுறேன்னு சொன்னதும், அந்த பாவத்தில் நீயுமே பங்கெடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கே ரூம்க்கு தூக்கிட்டு போயிருக்கான். அங்கே அவனை குத்துறதுக்கு ட்ரை பண்ணுறா. கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு, பட் கொலை பண்ணு, நான் வந்து அதை பற்றி கவலைப்படலைன்னு சொன்னதோ, இவன் செத்து போகிறதுக்கு பயப்பட மாட்டான்னு சொல்லிட்டு உடனே தன்னை குத்திக்க ட்ரை பண்ணதுமே, நீ இப்போ அவனுக்காக நீயே வந்து சாகிறதுக்கு ரெடியாக இருக்கியா, பட் ஆனால் அப்படிலாம் போக மாட்டேன், நீ என்ன சொன்ன நரகத்துக்கு போவேன்னு சொன்ன, பாவத்தில் போயிடுவேன்னு சொன்ன, எல்லாமே வந்து சேர்ந்தே நம்ம பண்ணலாமே, அந்த பாவத்தை சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட ஃபோர்ஸ் பண்ணி அவன் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவ்வளவே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம்
இப்படி அவங்க சாப்பிடவே மாட்றாங்க சார்ன்னு சொன்னதுமே ஃபுட் எல்லாமே கொண்டு போய் அவங்க கொடுத்தா அவள் சாப்பிட மாட்றா, தண்ணி கூட குடிக்க மாட்றா. ஸோ இவனே குடிச்சு அவளுக்கு வம்பு பண்ணி கொடுத்ததும் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. நான் வந்து அப்புறம் என்ன பண்ணுவேன், நீ சாப்பிடலன்னா இந்த வழி தவிர வேற வழி இல்லைன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அவனுக்கு கால் வந்ததுமே அவன் அங்கேருந்து போகிறான். அங்கே இந்த சைடில் பார்த்தா அவங்க அங்கிள் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க அம்மாட்ட இப்படி அந்த பொண்ணு கூட சேர்ந்து அவன் குடும்பம் நடத்திட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இவ ஷென் ஃபேமிலியோட பொண்ணு, நீங்கள் பேசாமல் இவ்வளோ மேரேஜ் பண்ணி வைங்க, ரொம்பவே வந்து பெரிய பணக்கார குடும்பம்னு சொன்னதும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு ஹீரோயினை போய் அடிக்கிறாங்க. என் பிள்ளைய செடியூஸ் அடி பண்ணுற, வாழ்க்கை விட்டு போன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்துடுறான், நான் இவளெல்லாம் மேரேஜ் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் இப்படி இந்த விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா உங்களை நான் அப்ராடுக்கு அனுப்பி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கவலையாயிட்டு போயிட்டு அவங்க அங்கிள்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்படி நான் பேசுகிறான்னு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணை இந்த உலகத்துல இல்லாமல் பண்ணிடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு, பட் அவனுக்கு தெரிஞ்சான்னு சொன்னதும் ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின்ட்டாவே நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொன்னதும் நான் உன்னை கல்யாணம்னா பண்ண போகிறது கிடையாது அப்படின்றத அவர் சொல்கிறா. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் பிரதர் இறந்து இப்போதான் கொஞ்ச நாள் ஆகுதா, அதுக்குள்ளே நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியான்னு சொன்னதுமே சரி ஓகேப்பா ஃபியூனலுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவள் கண்ணத்தில் அரைஞ்சிடுறா. எவ்வளோ சீப்பான பர்சன்டா நீன்னு சொல்லிட்டு. அப்பங்க நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, பட் ஆனால் நீ கல்யாணம் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அங்கே வெட்டிங்க்கு ரெடி ஆகிட்டேக்கா. பார்க்க பூரா உனக்கு இருக்க டைம் என்கிட்ட நீ கோவத்தை காமிச்சிட்டேரு நான் சொல்லிடுறான். ஓகே ஹீரோயின் கல்யாணத்தை விட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னதுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தேடுறதுக்காக போகிறான். அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க அங்கிள் ரிங்கை கொண்டு போய் நம்ம ஷாவுதை காமிச்சு, நான் ஷாவோட அங்கிள் தான், இந்த ரிங் வந்து அவனோட தான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இங்கேருந்து போகிறதுக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு தான் ஹீரோயின் போயிருக்கா. இப்போங்க இவன் இதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கவும் அவங்க அம்மா அந்த ஷென் ஃபேமிலியோட பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என் பையன் உள்ளே இருக்கா நீ போன்னு சொன்னதும் எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதுமே நீ தைரியத்தை வர வச்சுட்டு போ, ஒன்றும் அவன் பண்ண மாட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பொண்ணுமே அங்கே வந்து தைரியத்தை வர வச்சுட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அங்கே பக்கத்தில் போனதுமே அவன் நம்ம ஹீரோயின் தான் செட்டு க்ளோஸ் ஆகிறான். பட் இந்த பொண்ணுன்னு தெரிஞ்சதும் ஓ இந்த வேலை வேற பண்ணுறீங்களான்னு செட்டு அடித்து அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டு இதெல்லாம் உங்களோட வேலை தானே, அப்போ நீங்கள் அவளை ஓட வச்சுருக்கீங்க, எங்கே அவளை அப்படின்ற சொன்னதும் நான் இதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான்டா பண்ணுறேன்னு சொன்னதுமே நீங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இங்கே இருக்க போகிறது கிடையாது, அப்ராடுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். அவங்க அங்கிள் கால் பண்ணி அந்த பொண்ணை உயிரோட பார்க்கணுன்னா நீ என்னை மீட் பண்ணவா அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்க அங்கிள்கிட்ட ரொம்ப கோவமாயிட்டாவே நீங்கள் இப்போ எதுக்காக பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னதும் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வேணும்னு சொன்னதும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹெட்டோட ரிங்கையுமே கழட்டி போடுறான். அது மட்டும் பார்த்தாது நீ முன்னாடி நீடன் பண்ணேன்னு சொன்னதும் அதே மாதிரி பண்ணதுமே ஹீரோயின் நீ பண்ணாதன்னு சொல்கிறா. அப்புறமே அவளுங்க சூட் பண்ண போனதுமே இவன் வேகமாக கத்தி வச்சு குத்தி அவங்க அங்கிளை போட்டு தள்ளிடுறான். ஹீரோயினுமே காப்பாற்றி இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அவனுக்கு அடிபட்டுருக்கு, அவள் தான் பேண்டேஜ் எல்லாம் போடுறா. இப்போயுமே உனக்கு நான் தான் அவரை கொலை பண்ணேன்னு தோணுதாப்பான்னு சொன்னதும் அப்பங்க நான் வந்துட்டு கிளம்புறேன், நான் வந்து போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்னதுமே உனக்கு என் மேல லவ் வந்துருச்சுல ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் வேமா பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு பட் எனக்கு புரியுது லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணிடுறான். கூட்டிகிட்டு போயிட்டு ஜெனியையும் யானையுமே கொலை பண்ணது ஷாவ் தான். அர்ஜுன் பண்ண ட்ரை பண்ணான் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக. பட் அவ்வளவே அதுக்கப்புறம் போட்டு தள்ளிட்டு ஏன் மேலே அவன் பழிய போட்டுட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஷாவ் இவ்வளோ மோசமானவனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் போட்டு விட்டு அந்த ரிங்கை கழட்டி வச்சிடா. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் என்னை காப்பாற்றினான்ற வாஸ்தான் நான் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன்ற விஷயத்த சொன்னதும் எந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நீ பேசுகிறேன்னு சொன்னதுமே ஆக்சிடெண்ட் ஆகி காப்பாற்றின விஷயத்த சொன்னதும் பட் காப்பாற்றினது ஹீரோ தானே சொல்ல வரான். பட் அந்த விஷயத்த கூட நான் யோசிச்சு பார்க்க விரும்பலன்னு சொன்னதும் அவன் சரி ஓகே நீ எதை பற்றி கவலைப்படாத போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது கடவுளை கூட ஷா உயிரோட வந்து நான் உயிரோட இருக்கேன் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிருவேன்னு சொல்ல மாதிரி அவளுக்கு தோணுதுமே பயந்து போயிடுறா. அப்பாவே நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான். ஸோ பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஷூட்டிங் எல்லாமே சொல்லி கொடுக்குறான், தன்னை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு. இவன் அவனுக்காக ஒரு பென்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு ஹாப்பி ஆயிட்டுருக்கு. ஹீரோவை அவள் ஏற்றுக்கிறா. ஷாவை பார்த்தா உண்மையிலே சாகலை, ஹீரோயின் அவன் இங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். என் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு நீ இன்னும் சாகலையான்னு சொன்னதுமே அங்கே ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்ததுமே நீ அவளை விச்சு அப்படின்றத சொன்னதும் அப்போ நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களான்னு சொன்னதுமே நான் தான் அவளை என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு அவன் சொல்கிறான். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹேண்ட் கேப்பை நீ போட்டுக்கோன்னு சொன்னதும் அவன் அதை மாதிரி பண்ணிட்டுருக்கான். கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், இன்றைக்கி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே ஜெனியிலேருந்து எல்லாத்தையும் நீ கொலை பண்ணிவிட்டு நீ அவன் மேலே எதுக்காக பழிய போட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டதுமே இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு அவன் சொல்கிறான்.
நீ இப்படி மோசமானவனா இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொன்னதும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பரிதாபப்படாமல் உன்னை போட்டு தள்ளியிருந்தேன்னு வச்சுக்கோமே என்றைக்கோ வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும், நான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்க மாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க 2 பேர்த்துக்குமே ஷாக்காகிருது. என்ன ஷாக்காக பார்த்துட்ருக்கா, உன் பிரதரை போட்டு தள்ளினது யாருன்னு நினைக்கிறேன் நான் தான் அப்படின்றதாவே சொல்கிறான். அது கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. இத்தனை வருஷமாக தன்னோட பிரதரை வந்து கொலை பண்ண கொலைகாரன் கூட போயா இருந்தோன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு உடாலையவே வந்துச்சேக்கா, இவனையுமே நான் போட்டு தள்ளி அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அவளை விட்டு நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிட்டு போன்னு சொன்னதும் அப்பங்க ஹீரோ நீ தயவு செஞ்சு அவளை விட்டு நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிட்டு போன்னு சொன்னதும் என்னப்பா ஃபேமிலியோட வாரிசு ஒரு தப்பான முறையில் பிறந்தவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணதுமே அவன் அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துடுறான். அவள் பயந்து போயிட்டு தயவு செஞ்சு நீ என்னை பயமுடுத்தாத எந்திரின்னு சேர்த்து அழுகும்போது அவன் நீ என்ன பண்ணிட்டுருக்க, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன், 3 வருஷமாக நான் லவ் பண்ணியிருக்கேன், உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்கேன், நீ இப்போ எதுக்காக நீ இப்படி என்னை வந்து பண்ணுறேன்னு சொன்னதும் நான் என்ன ஒத்துக்க மாட்டேன், அவனை கல்யாணம் பண்ண உடனே நான் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதுமே சரி கொலை பண்ணிடு, பட் நான் உன்னை ஹேட் பண்ணுறேன்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்படிலாம் பேசி என் மனசை வேதனைப்படுத்துகிற, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது கண்ணை பிடிங்கிறாவ நான் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவேன்டான்னு சொன்னதும் நீ கண்டிப்பாக என்னை கொல்ல மாட்டேன், என்னை நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லியிருக்கான் உன்னை யாராச்சும் புள்ளி பண்ணாங்கன்னா பரிதாபமே படக்கூடாது, தலையை பார்த்து ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் தலையை பார்த்து ஷூட் பண்ணி ஷாவங்க கொலை பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோக்கு முழிப்பு வந்துடுது. அவள் பென்டென்ட் போட்டா இல்லையா அதுலேயே அந்த குண்டு பாஞ்சிருக்கு. ஸோ அவனுக்கு அடிப்படையில் எப்படியோ பொழைச்சிக்கிறான். இப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின் ரொம்பவே சூப்பரான ஒரு செலிப்ரிட்டி ஆகிடுறா. அங்கே டிவியிலலாம் அவள் இன்டர்வியூ போயிட்டு இருந்தா. இவன் வீட்டில் உட்காந்து அப்படியே அதை பார்த்துட்டு நான் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மாஃபியா, பட் என் நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன்னு பார்த்தா குழந்தையுமே இருக்கா. அந்த பையன் ரொம்ப பாடாப்படுத்தி வச்சுட்டேக்கா, எனக்கு அம்மாவை பார்க்கணுன்னு சொல்கிறான். அப்படியா அம்மாவை பார்க்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கிள்ளி வச்சதும் உடனே அழுதுட்டாங்க. அம்மா என்னை அப்பா வந்து ஹர்ட் பண்ணுறாருன்னு சொன்னதுமே இவ பயந்து போயிட்டு வேமா வீட்டுக்கு வந்தா. அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வேணுகன் பண்ணீங்களான்னு சொன்னதுமே ஆமான்னு சொன்னதுமே ஆமாம் அப்புறம் எப்படி நான் உன்னை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவளுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.